Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 2.7ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.8க்கு ரிலேட்டாக உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதில் எக்ஸாம்பிள் 2.6 பாருங்க. Find the sum of 8 terms of GP 1, -3, 9, -27 and so on. அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜிபி, அதே மாதிரி இந்த சீக்வன்ஸில் ஒரு 8 டேர்ம்ஸ் இருக்கான். அந்த 8 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல்? ஏ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ -3 டிவைட் பை 1. இப்போ வேல்யூ என்ன? -3. -3 1 விட கம்மியான நம்பர், அதனால -3 இஸ் லெஸ் தேன் 1ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரியா? இப்போ ஆர் வந்துட்டு 1 விட கம்மியாவோ இல்லை 1 விட அதிகமாக இருந்தாவோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர் வந்து 1 வந்துருச்சுன்னா இந்த டேர்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? இப்போ 1 விட கம்மியாக தானே வந்திருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன? அதாவது ஜிபியில் எஸ்என் ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும். சரியா? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஜிபியில் எஸ்என் ஃபார்முலா என்னதுன்னா a into r power n minus 1 divided by r minus 1 if r is not equal to 1. அதாவது r 1 ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 1 வந்துருச்சுன்னு வைங்களேன், r is equal to 1 அப்படின்னா இந்த இடத்துல 1 கொடுத்துட்டோம்னா 1 minus 1 வந்து 0 ஆயிடும். அப்போ anything by divided by 0 நம்மளோட வேல்யூ வந்து undefined அர்த்தம். சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிவைட் கீழே 0 வரக்கூடாது. அப்படி 0 வந்துச்சுன்னா அது undefined சொல்லப்படும். சரியா? அதனால தான் r is not equal to 1. மீதி எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா பொருந்தும். சரியா? இப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 8. சரியா? S8 is equal to a ஓட வேல்யூ என்ன? 1. r ஓட வேல்யூ -3 the whole power என்னோட வேல்யூ என்ன? 8 -1 divided by r ஓட வேல்யூ -3 -1. இங்க -3 whole power 8 வேல்யூ என்ன? மைனஸ்க்கு மேல பவர்ல வந்து ஈவன் நம்பர் இருந்திருக்கு, அதனால நமக்கு வேல்யூ எப்படி வரும்? பாசிட்டிவ்ல வரும். அதே மாதிரி 3 power 8 அப்படின்னா மைனஸ் இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ பிளஸ்ல தான் வருது. 3 power 8 ஓட வேல்யூ என்ன? 6561. சரியா? -1 divided by -3 -1 வேல்யூ -4. அப்போ இதை மைனஸ் பண்ண வேல்யூ என்ன? 6560 divided by -4. இப்போ 4 1s are 4640 சார். சரியா? இப்போ வேல்யூ என்ன? கீழே மைனஸ் வந்துருக்காங்க, நம்ம வேல்யூ மைனஸ்ல வரும். -1640. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Find the first term of GP in which S6 equal to 4095 and R is equal to 4. அதாவது S6ம் காமன் ரேஷியோ Rம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? S6 is equal to 4095. R ஓட வேல்யூ 4. 4 வந்துட்டு 1 விட அதிகமான நம்பர், which is greater than 1. ஓகே, அப்படின்னா வந்துட்டு R வந்து 1 விட அதிகமாகவோ கம்மியாவோ இருந்தால் இந்த சம் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படின்னா ஃபார்முலா என்ன? Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 if r is not equal to 1. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ 6. சரியா? S6 வேல்யூ என்ன? 4095. r ஓட வேல்யூ 4. இதெல்லாமே போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Sn னா S6 is equal to a r power என்னோட வேல்யூ என்ன? 6 minus 1 divided by r minus 1. சரியா? S6 வேல்யூ என்ன? 4095 is equal to a தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால அப்படியே வச்சுக்கலாம். r ஓட வேல்யூ என்ன? 4. 4 power 6 minus 1 divided by 4 minus 1. சரியா? 4095 is equal to a into 4 power 6 ஓட வேல்யூ 4096 minus 1 divided by 4 minus 1 என்னது? 3. சரியா? இந்த 3 இந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? மல்டிப்ளைல வரும். அப்போ 4095 into 3 is equal to a into 4096 minus 1 என்னது? 4095. அப்படின்னா இது வந்து மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வச்சுன்னா டிவைட் பண்ணுறோம். அப்போ a is equal to 4095 into 3 divided by 4095. அப்போ மேலே இருக்க 4095யும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ a ஓட வேல்யூ என்ன? a is equal to 3. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. How many terms of series 1 plus 4 plus 16 plus so on make the sum 1365. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 1365 கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது n தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சம் 1365 வரதுக்காக எத்தனை டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம்?
எஸ்எனோட வேல்யூ வந்துட்டு 1365 கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த சீக்வன்ஸ்லேருந்து கிவன் அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல்? ஏக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ ஆர். ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 4 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 4 விச் இஸ் கிரேட்டர் தென் 1. ஆர் வந்து 1 விட அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுதான் எஸ்என் ஃபார்முலா. இப்போ நம்ம போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா எல்லாத்தையும்? எஸ்என் வேல்யூ என்ன? 1365 is equal to A oda value 1 into R oda value 4 power n minus 1 divided by 4 minus 1. அப்போ 1365 இங்கே 4 minus 1 வேல்யூ என்ன? 3. அப்போ இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளைல வந்துடும் இல்லையா? அப்போ into 3 is equal to 4 power n minus 1. 1365 into 3 ஓட வேல்யூ என்ன? 4095 is equal to 4 power n minus 1. இந்த minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 1. அப்போ 4095 plus 1 ஓட வேல்யூ என்ன? 4096 is equal to 4 power n. இந்த 4096 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 power 6 ன்னு சொல்லி எழுதிக்கலாம். 4 power 6 ஓட வேல்யூ தான் நமக்கு 4096. சரியா? அப்போ 4 power 6 is equal to 4 power n. பேஸ் ரெண்டும் ஈக்குவல்ங்கிறனால பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ 6 is equal to n. என்னோட வேல்யூ என்ன? 6. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி சம் 3 plus 1 plus 1 by 3 plus etc. up to infinity. அதாவது இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா சீக்வன்ஸ்லையுமே லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா லாஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னு கொடுத்துருக்காங்க? இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டினா என்ன பார்த்தோம்? இன்ஃபினிட்டினா ஒரு முடிவில்லாதது அந்த மாதிரி தான் அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரி பாருங்க. இப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ்லேருந்து கிவன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல்? ஏக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ ஆர். ஆர் எப்படி எழுதணும்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 1/3 வரும். 1/3னா வந்துட்டு 1 விட கம்மியாக வருமா அதிகமாக வருமா? 1 விட கம்மியாக வரும். சரியா? ஏன்னா வந்துட்டு இப்போ 3 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 1s ஆர். இங்கே என்ன வரும்னா 0.33ன்னு வந்துட்டு இருக்கும். சரியா? அப்போ 1 விட கம்மியாக தானே வருது. அதனால 1/3 வந்து 1 விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ 1/3 which is less than 1. ஓகே. ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ எப்போதும் நம்ம வந்துட்டு எஸ்என் ஃபார்முலா எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட் டேர்ம்ஸ்க்குலாம் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இது வந்து இன்ஃபைனிட் டேர்ம்ஸ் கொடுத்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போது ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 3 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/3. 3 டிவைடட் பை இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? அப்போ 3 into 1 3 minus 1 divided by 3 வந்துடும். இப்போ டிவைடட் கீழே டிவைடர் இருந்துச்சுன்னா இந்த 3ங்கிறது அதாவது 3 வந்து மேலே போயிடும். சரியா? அப்போ இந்த 3 மேலே போச்சுன்னா இன்டூல போகும். அப்போ 3 into 3 divided by 3 minus 1 என்னது 2. அப்போ 3 into 3 என்னது 9/2. இதான் இந்த சம்க்கான ஆன்சர். எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் நம்பர் 0.6666 எக்ஸெட்ரா. அதாவது 0.66 போயிட்டே இருக்குமா? இதுக்குடைய ரேஷனல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? 0.6666ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? அதாவது இந்த 6க்கு முடிவே இல்லாதது ஒரு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்ங்கிற மாதிரி. இப்போ இந்த டேர்மை நான் எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 0.6 plus 0.06 plus 0.006 plus etc. இது எப்படிப்பா நான் பிரித்து எழுதுறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ 0.6 ஃபர்ஸ்ட் இருக்கா? இப்போ 0.6ஐயும் 0.06ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0.66ன்னு வரும். இப்போ இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணால் 0.666ன்னு வரும். அப்போ அதுக்கடுத்து உள்ளதை ஆட் பண்ணால் இன்னொரு 6 ஆகும். அப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் தானே இப்படி பிரித்து எழுதுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸை இப்படி பிரித்து எழுதிக்கலாமா? இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இந்த சீக்வன்ஸ் வச்சு கிவன் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல்? ஏக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 0.6. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.06 டிவைடட் பை 0.6. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்தாலே நீங்கள் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ட்ரிக்னா, இப்போ வந்துட்டு நியூமரேட்டராக இருக்கட்டும் டினாமினேட்டராக இருக்கட்டும், இப்போ இங்கே வந்து 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 1 பாயிண்ட்டை விட 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்க தான் அதிகமாக இருக்கும். சரியா? அதனால 2 பாயிண்ட்டுங்கிறனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 2 0 போட்டு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கோங்க. அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 100ஆல இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் கேன்சல் ஆகிடும். 6
இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் தானே இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்கனால நீங்கள் வந்து 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அப்போது ஒரு 10 பண்ணால் ஒரு பாயிண்ட் தள்ளி போவோம். அப்போ 100 பண்ணால் இன்னொரு 0 ஆட் ஆகும். அப்போ 6/16 வரும். சரியா? அப்போ 6 1s are 6 10s are. அப்படியே 1/10 வேல்யூ என்ன? r is equal to 0.1. 1/10னா 0.1, 1/100னா 0.01 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ ஆரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் பாருங்க, லாஸ்ட்ல வந்துட்டு எதில் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த 0.666ன்னு போயிட்டே இருக்கும். அந்த 6ங்கிறதுக்கு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எஸ் இன்ஃபைனைட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ எஸ் இன்ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? a டிவைடட் பை 1 மைனஸ் r. சரியா? அப்போ ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ 0.6 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? 0.1. இப்போ 0.6 டிவைடட் பை 1 மைனஸ் 0.1ஓட வேல்யூ 0.9. இப்போ இதுவும் எனக்கு 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு, இதுவும் 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு. 1 பாயிண்ட்னா என்ன பண்ணணும்? 10 போட்டுட்டு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கணும். டிவைட் 10ஆல மல்டிப்ளை பண்ணுறதுனால 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். சரி, இங்கே பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டுமே 1 பாயிண்ட் தானே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகி 6ன்னு வரும், இந்த பாயிண்ட்டும் கேன்சல் ஆகி 9 வரும். இப்போ 3 டேபிளால கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 3 3s are. வேல்யூ என்ன? 2/3. அப்போ இந்த சம்முக்கான வேல்யூ என்ன? 2/3. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். எனக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.46லேருந்து 2.50 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 2.51லேருந்து 2.53 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.